ஹே கைஸ், வெல்கம் பேக் டு எஸ்எஸ் vlogs. ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன். பிகாஸ் பாடி ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகிட்டதுனால வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சஷ்டி விரதத்துக்கு நெக்ஸ்ட் டே. இது வந்து ஆஃப்டர்நூன் மேலே எடுத்த வீடியோ தான். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் மேலே தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா குக்கிங் வ்ளாக் தான். சஷ்டி விரதம் முடிஞ்ச அடுத்த நாள். ஸோ நான்வெஜ் செய்யலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி மெனு என்னென்னு பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, ரைத்தா, பாயில்டு எக். ஃபஸ்ட்டு நான்வெஜ்ஜுக்கு தேவையானது இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் செய்வேன். அது நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு மட்டன் வேக வைக்கிறதுக்காக மட்டன் கழுவுன மட்டனை குக்கரில் போட்டு மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கர் ப்ரெஷருக்கு வச்சுட்டேன். சிக்கன் கிரேவிக்கு ஆனியன் கட் பண்ணிவிட்டு நார்மலாக நேச்சுரல் செய்கிற மாதிரி தான் ஆயில் ஊற்றி சோம்பு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணும்போது நான் டொமேட்டோ கட் பண்ண போயிட்டேன். ஏன்னா நான் எப்போதுமே வந்துட்டு 1 by 1 கட் பண்ணி அப்படியே செஞ்சுருவேன். ஏன்னா அப்போ தான் அது வதங்குறதுக்கும் டைம் இருக்கும். நம்ம கடகடன்னு கட் பண்ணி செஞ்சிடலாம். டொமேட்டோ கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ண சிக்கன் போட்டு கொஞ்சம் அதுலேருந்து தண்ணி வரும். எக்ஸ்ட்ரா நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா அதை வந்து வேக விட்டுடணும். அதுக்கப்புறமேட்டு நான் இன்றைக்கி வந்து சிக்கன் மசாலா தான் எடுத்திருக்கேன். சிக்கன் மசாலா. அந்த தண்ணி நல்லா சுண்டி வர அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா சிக்கன் கிரேவி ரெடி. தென் சைட் பை சைட் பிரியாணி ப்ராசஸும் போயிட்டு இருந்துச்சு. பிரியாணி ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பட் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது பார்த்திங்கன்னா வீட்டு சாப்பாடு அரிசியில் தான் பிரியாணி செஞ்சேன். ஏன்னா எனக்கு பாஸ்மதி அரிசி வந்து இன்னும் நான் வந்து பழகலை. எனக்கு வந்து பாஸ்மதி அரிசியோடு கம்பேர் பண்ணும்போது எனக்கு நார்மல் சாப்பாடு அரிசியிலே வந்து ஓகே, டேஸ்ட் ஓகே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து சாப்பாட்டு அரிசியிலே செஞ்சுட்டேன். உங்களுக்கு ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். எல்லாமே குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிளேட்டில் எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். யாரெல்லாம் இந்த மாதிரி பிரியாணி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். பிரியாணி மேலே கொஞ்சம் பாயில்டு எக்கு, சிக்கன் கிரேவி ப்ளஸ் சிக்கன் ப்ளஸ் ஆனியன் ரைத்தா வச்சு ஒரு பைட் வைக்கும்போது இட்ஸ் ஹெவனுங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தென் டெசர்ட்க்கு ஒரு சாக்கோபார் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பாய்.